அண்ணா வாங்க. சரி, இப்படி வந்துருங்க. அண்ணா வெல்கம் டு தூத்துக்குடி. ஃபோனு கீழே இருக்கும். ஓகே ஓகே. அண்ணா கொஞ்சம் சைட்ல வந்து போன எல்லோருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மக்கள் நல்லா இருக்கீங்களா? என்ன சவுண்ட காணா? ரொம்ப நன்றி. நீங்க இப்ப ஃபேமிலியா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அன்பை பத்தி இந்த படம் சொல்லும். அதுவும் பசங்கெல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு என்னால இங்க வர முடியல. தூத்துக்குடிக்கு இந்த படத்துக்கு மயிலாடுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த படம் பார்க்க வந்ததும், அதுவும் இந்த தியேட்டர்ல தூத்துக்குடியில் இந்த தியேட்டர் பெரிசன் சினிமாஸ்க்கு நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு தியேட்டரும். ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வந்து இந்த தியேட்டர் சவுண்டு, இந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மயிலாடு படத்துல நடிச்ச ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க இவ்வளவு ஆதரவு தர்றது ஒவ்வொரு நாளும் இது ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கொடுத்த ஆதரவுனாலதான் இந்த மாதிரி படங்கள் என்னால பண்ண முடியுது. ரொம்ப சந்தோஷம். நன்றி எல்லாருக்கும். இப்ப டைரக்டர் ராஜமுருகன் அவர் பேசுவார். தேங்க்யூ. தூத்துக்குடி மக்கள் மயிலாடு படத்துக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த படம் வந்து அன்பையும் மனிதத்தையும் விதைக்கிற ஒரு படமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஸோ இப்போ உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும்போது அந்த அன்பையும் நம்பிக்கையும் நான் இங்க வாங்கிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அதுதான் இந்த படத்துடைய வெற்றியா நான் நினைக்கிறேன். சசி சார் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இந்த மாதிரி நல்ல படங்களை ஒருபோதும் மக்கள் வந்து கைவிட மாட்டாங்க, அதுக்கான ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த 2 நாள்ல நாங்க நிறைய தேட்டர் போகும்போது அது ப்ரூவ் ஆகியிருக்கு. தூத்துக்குடி மக்களும் அதே ஆதரவையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அது இங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, இன்னைக்கு ஈவினிங் ஷோ வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க, இன்னைக்கு 2 விஷயம். ஒன்னு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதனால கம்மியா தான் இருக்கும் கூட்டம் அப்படின்னாங்க. இன்னொன்னு மகா சிவராத்திரி அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதெல்லாம் மகா சிவராத்திரினா வீட்டுல நீங்க சாமி கும்பிட்டு கிரிக்கெட்லாம் அப்புறம் போய் பாத்துக்குவீங்க அப்படின்றது நம்பி இந்த படத்துக்கு வந்து ஆதரவு தந்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து நினைச்சு வந்ததுக்கும் ஒண்ணு, வந்து பார்க்கும்போது இந்த கிரௌட அதெல்லாம் விட்டு ஒரு நல்ல சினிமாவுக்கு நீங்க ஆதரவு தரணும்னு நினைக்கிறீங்களா, ரொம்ப நன்றி. கிரிக்கெட்டுக்கும் ஆதரவு தரணும், கடவுளையும் நீங்க கும்பிடணும், அதையும் தாண்டி சினிமாவையும் உங்களால இந்த மாதிரி சினிமா வாழ்ந்து கொண்டு இருக்குது, அது உங்களாலதான் வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அப்ப அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மீறி ஒரு படம் பார்க்க வர்றீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை என்ன தாக்கம் பண்ணியிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. இனி படம் முடியும் போது உங்களுக்கு தெரியும். நாங்களும் இங்க வந்து கடவுளை பத்தி தான் சொல்லியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வந்து சிறந்தது அன்பு, எல்லாமே அன்புதான் சிறந்ததும் ஹியூமனிட்டியை பத்தியும் சொல்லியிருக்கோம். அதை நீங்க உணர்வீங்க படம் கிளைமேக்ஸ்ல. இப்ப தியேட்டர் நீங்க பேசினா நல்லா இருக்கும். சினிமானா ஸ்டோரி தான். இந்த மாதிரி கதை வர்றதுனால மக்களுக்கும் புரியுது, சினிமாவுக்கும் புரியுது. இந்த மாதிரி நல்ல கதைகளோட படத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷம் இருக்கும். கோவில்பட்டி நிறைய காமிச்சது, கோவில்பட்டி நடிகர்களும் இருக்கிறாங்க. இன்னொரு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து செகண்ட் டைம் பார்க்க வந்த படத்தை இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி. ஆமா வேற
நீ படம் பார்த்துட்டியா? என்ன பாத்தியா? எப்படி என்ன படம் என்ன பார்த்த? நீங்க சந்தோஷப்படலாம். என் பேர் அந்த படத்துல என்ன? என் பேர் என்ன படத்துல? பிடிச்சா உனக்கு? சூப்பர். உன் பேரு என்ன கூட நமச்சிவாயா. சிவராத்திரிக்கு நமச்சிவாயமே வந்துட்டாரு. சூப்பர். பாத்தீங்களா, நம்ம போல வந்துட்டாரு. சூப்பர். நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, சிவராத்திரி போயிருந்தப்ப அவங்க பார்த்த ஒரு மனிதருடைய பெயர் முத்துச்செல்வி. அதனால நான் ஏன் கேட்டேன்னா, முற்போக்கு கலைஞர் விடுதலை சங்கத்துடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு, முத்துச்செல்வி தாமோதரன். ஒரு அவரை நீங்க ரொம்ப எடுத்து வச்சிருக்காங்க. அவரும் வச்சுக்கலாம். ஓகே. ஹீரோயின் இருக்கணும். அதனால ஹீரோயின் தான் செல்ஃபி எடுத்துச்சு. இப்ப அவங்க ஓட்டு போயிட்டாங்க. இப்ப நான் எங்களோட படம் மயிலாட் படம் ரிலீஸு முன்னிட்டு ஒவ்வொரு தேட்டரா போயிட்டு வர்றோம். அதில் தூத்துக்குடி பரிசன் சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ மக்களோட இன்டர்வல் விட்டோடனே அவங்களோட சேர்ந்து படம் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு அன்பை போதிக்கிற ஒரு படமாக இருக்கும். ஒரு நல்ல படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அதை அவங்க இவ்வளோ ஆதரித்து நேற்றுலேருந்து ரொம்ப குடும்பமாக வர்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தேட்டர்லையும் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப எங்களுக்கே ஒரு எனர்ஜியாக இருக்குது. அது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு நல்ல படம் கொடுத்தா அவங்க ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். எப்போதும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் தமிழக மக்கள் அது என்றைக்கும் ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து ராஜ்மோகன் சார் படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் எல்லார் சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேட்டருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ டைரக்டர் பேசுவார். முடிச்ச பிறகு கேட்டேன். வணக்கம் தூத்துக்குடி மக்களுக்கு வணக்கம், தூத்துக்குடி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். மயிலாட் திரைப்படம் முழுக்க அன்பையும் மனிதத்தையும் சொல்லக்கூடிய நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்திற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் இந்த மாதிரியான நல்ல படங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு உதவும். அப்படி நாங்கள் போகிற தேட்டர்ல எல்லாம் மக்கள் முகத்தில் பார்க்குற அந்த நம்பிக்கையும் அன்பும் இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன். ஸோ இப்போ தூத்துக்குடியிலையும் மக்களோட சேர்ந்து படம் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் இந்த படத்திற்கு உங்களை மாதிரி ஊடக நண்பர்களுடைய சப்போர்ட்டு தான் இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. ஒரு சிறிய பட்ஜெட்ல ஒரு நல்ல கருத்தை கிட்னி திருட்டுங்கிறது ஒரு பேசக்கூடிய கருத்தை எடுத்து அவங்க மக்கள் மக்கள் என்ன மாதிரி கருத்து வைக்கிறாங்க. போற இடத்துல எல்லாத்துலயுமே மக்கள் இந்த படம் முடியும் போது அவங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல வெறுப்புக்கு எதிராக வெறுப்பை வச்சுக்கிட்டே போனோம்னா எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த படம் வெறுப்புக்கு எதிராக ஒரு அன்பை சொல்ற படமா இருக்கு. அது எல்லா ஜனங்களுமே ரொம்ப ரிசீவ் பண்றாங்க. சசி சார் மாதிரியான ஒரு மனிதர் தொடர்ந்து அவர் மேல மக்கள் வச்சிருக்கிற மரியாதையை இந்த படத்துல இன்னுமே அது ஒரு, ஏன்னா அவர் இந்த முத்துச்சிற்பிங்கிற கதாபாத்திரத்துல அவர் நடிச்சதுங்கிறது ரொம்ப சரியா இருக்கு. அதுக்காக நான் அந்த கதாபாத்திரத்துக்கு மெனப்படாம அதை சைசார் மேல இந்த மக்கள் வச்சிருக்கிற மரியாதையை அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை கொடுத்துரு. அதை மக்கள்கிட்ட பார்க்க முடியுது. சமீபத்துல கிட்னி திருட்டு நடந்து தமிழ்நாட்டுல அதை மையப்படுத்தி எடுத்த படம் தானா அல்லது இது கற்பனை கதை? கற்பனை கதைலாம் இல்ல, தொடர்ந்து இந்தியா முழுக்க இது மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு இல்லை, தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களா இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான். சிறிய பட்ஜெட் படத்துக்கு இப்போ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு.
ஏன்னா பெரிய பொருள் செலவு வச்சு எடுக்கிற படத்தோட சிறிய பட்ஜெட் தான் மக்கள் மத்தியில் வரவேற்பு. இதே மாதிரி அதிக கதைகள் கொண்ட படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எப்ப வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி அதிக கதைகள் வரவும் ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்ல, நல்ல படம் நல்ல சினிமான்னா, நல்ல சினிமானா அது எதா இருந்தாலும் வரவேற்பு கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து அது வெற்றி அடையும் போது அது பெரிய பட்ஜெட்டாவே ஆயிடும். நல்லா கலெக்ஷன் வரும்போது பெரிய பட்ஜெட்டா இல்லை, அப்ப அந்த எதுவும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நடிச்ச படங்கள் கிட்டான படங்கள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பா சொன்னா நாடோடிகள், அப்புறம் சுந்தரபாண்டியன், இதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பான ஒரு படமா இருக்கு. இரண்டாம் பாகங்களுக்கு எடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க நடிக்கிறதுக்கான அப்படி அது ஒரு பாகம் இருக்கதான் நல்லது. நல்லா இருக்குன்னு அது ஒரு பாகத்துல இருக்குதா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. நிறைய படம் அடுத்து வந்துட்டு இருக்கு. எனக்கு அடுத்து ரெடியா இருக்கு, 2 படங்கள் ரெடியா இருக்கு. இன்னும் பேர் வைக்கல. அப்புறம் ஷூட்டிங் போக வேண்டிய படங்களும் இருக்கு, இன்னும் பேர் வைக்கல. அது ஆரம்ப கட்டத்துல இருக்கு. அப்புறம் இன்னொரு படமே இவரோட ஒரு படம் பண்றோம். அப்புறம் பண்றேன் அடுத்து இந்த வருடம் ஒரு புதுமுக இயக்குனர் படம் ஒன்று பண்றேன் அடுத்து. இந்த படம் ஒரு ஆரம்பத்துல கோயில்பட்டியை மையமா வச்சு எடுத்துக்கிட்டு, ஆனா அது முடிக்கும் போது டெல்லியை மையமா கொண்டு அரசியல் வச்சு பண்ணிருக்கு. இது சாத்தியப்படும் நினைச்சிருக்கீங்களா? ஒரு சாமானியன் ஒரு டெல்லியில போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக முடியும், உயர் நீதிமன்றம் வரைக்கும் போக முடியுங்கிறத காமிச்சிருக்கீங்க இந்த படத்துல. இது சாத்தியப்படும்னு எடுத்திருக்கீங்களா? இல்ல மக்கள் இதை புரியணும், இல்ல மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீதிமன்றம் மூலமா தீர்க்கலாம்னு சொல்லி எடுத்திருக்கீங்க? ஒரு சாதாரண மனுஷனுடைய அன்புலையும் கருணைகளையும் தான் இந்த டெமோக்ரஸி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். அப்ப அந்த சாதாரண மனுஷனுடைய அன்பு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம சொல்றோம். ரொம்ப நன்றி. அது என்கிட்ட கேக்குறீங்க இல்ல வரணும். அது நானும் அந்த படத்தை பார்க்க நான் எப்ப வரும்னு என்கிட்ட கேக்குறீங்க. அததான் நான் சொல்றேன். இவர் படத்துக்கும் அந்த மாதிரி வந்தது, இந்த படத்துக்கு வரல. எல்லா படத்துக்கும் சென்சார் இருக்கு. அதெல்லாம் இப்ப கேஸ் வாபஸ் வாங்கிட்டா வரணும். அந்த படத்தை மூலமா தான் தியேட்டர்ல எனக்கும் பார்க்கணும்னு ஆவலா இருக்கு. என்னுடைய நண்பர் அவருடைய இவர் தான் வினோதோட படம், விஜய் சார் படம். இது எப்படி எல்லாரும் பார்க்கணும்னு ஆவலா இருக்கீங்களோ அதுவும் தான் நாங்களும் அதே அவளோட இருக்கணும். நாங்களும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். நடிகர் விஜய் நடிகருங்கிறத தாண்டி அரசியல் ரீதியா வரவேற்பாங்க. அரசியல் ரீதியா வரவேற்பீங்களா நீங்க? அவர் அரசியல் வாழ்த்து சொல்லிட்டேன். நான் என்னோட இதுலயே வாழ்த்து சொல்லிட்டேன். ஏன்னா எங்க இதுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, இதுல வந்திருக்காரு, அது வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டோம். அதனால ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்தப்பயும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். எல்லாருக்கும் நாங்க வாழ்த்து சொல்லிட்டோம். வேற எந்த கட்சியில வந்தாலும் பிஜேபியில ஒரு நண்பர் இருக்காரு, அவர் வந்தவொடனே நான் வாழ்த்து சொல்லிட்டேன். அதனால என் நண்பர்கள் தான் எல்லா கட்சியிலும் இருக்கும், எல்லாருக்கும் வாழ்த்து நான் சொல்லிட்டேன். மோசடி நடக்கும். நம்ம தமிழ்நாட்டுல அதிக அளவுல குழந்தை இல்லாதவங்களை குறி வச்சு நடக்கும். இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாதிரி நிச்சயமா எடுக்கலாம். டிஎன்ஏன்னு ஒரு படம் கூட வந்தது சமீபத்தில். அந்த குழந்தையை திருட்ட அது அதே ப்ரொடியூசர் தான் பண்ணாரு. மருத்துவமனையை லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. அது குழந்தை திருட்டு. இது மருத்துவமனை அதை மையமா வச்சு லட்சக்கணக்கில் மக்கள் மத்தியில் இல்லாதவங்களையும் பணத்தை திருட்டுறாங்க. அதை பத்தி நிச்சயமா பேசலாம். மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி. வந்தா